ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் போல் அப்படின்ற அந்த ஃபீச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது வாட்ஸ்அப்பில் நான் இப்போ பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல VividTech சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, ஆம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு ஓட் பண்ணுறதுக்கான ஒரு போல் ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல நான் சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். போல் மெசேஜ் ஒன்று நான் சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷனை அதாவது இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதன் மூலமாக ஒரு நிறைய பேருக்கு ஒரு குரூப்பில் நம்ம இந்த மெசேஜை போட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு சஜஷன் கேட்குற மாதிரி ஓட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீச்சர் தான் இந்த வாட்ஸ்அப்பில் போல் அப்படின்ற இந்த ஃபீச்சர். அதாவது ஒரு 100 பேர் இருக்க குரூப்பில் 100 பேர்கிட்டயே நம்ம தனித்தனியாக போய்ட்டு ஒப்பீனியன் கேட்காம இந்த மாதிரி ஓட் பண்ணுறதுக்கான ஒரு போல் ஆப்ஷனை நம்ம கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக அவங்ககிட்ட இருந்து நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மெசேஜை நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது, நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா நான் என் வாட்ஸ்அப்பில் போல் அப்படின்ற இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருக்கேன். ஸோ ஆம் இல்லை அப்படின்ற ஆன்சரும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்களால் இந்த ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். ஸோ ஆம்னா ஆம் சூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா இல்லை அப்படின்றத சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா வியூ ஓட்ஸ் அப்படின்றத கொடுத்துமே இத்தனை பேர் ஓட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னால் சரியாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மெசேஜ் நம்ம எப்படி சென்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த மெசேஜை அனுப்ப விரும்புகிறவங்களுக்கு இல்லாட்டி குரூப்பில் இந்த சட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மெசேஜ் பக்கத்தில் இந்த ஐக்கன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கொஷன் இந்த இடத்துல கேட்கும். ஸோ உங்களால் என்ன கொஷன் வேணாலும் டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் VividTech சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்றது திரும்ப நான் டைப் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆம் அப்படின்றதையுமே கொடுக்குறேன், இல்லை அப்படின்றதையுமே கொடுக்குறேன். ஸோ நான் ஆமுக்கு பக்கத்தில் ஒரு ஹார்ட் ஒன்று போட்டு ஒரு ஸ்மைலியும் போட்டுக்கிறேன். இல்லை அப்படின்றதையுமே டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் அழுகிற மாதிரி கூட ஒரு ஸ்மைலியும் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல அலோ மல்டிபிள் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவையான சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை சூஸ் பண்ணல. திரும்ப அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு சென்டை நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா இந்த மெசேஜ் அதாவது VividTech சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்றது ஆம் இல்லை அப்படின்றது வந்துருச்சு. ஸோ என்னால் இப்போ ஓட் பண்ண முடியும். ஸோ இந்த மெசேஜை நமக்கு தேவையான மாதிரி நிறைய பேருக்கும் ஃபோர்வர்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் இந்த போல் ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.